நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்மளுடைய அம்மா அப்பா ரொம்பவே நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. ஆனா அப்பவும் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன் தெரியுமா? நம்ம தான் அவங்களுடைய உலகமே. நம்ம அம்மாவோட கருவறையில இருக்கும்போது ஏதோ புழுவை போல முண்டிக்கிட்டு இருந்திருப்போம். இந்த உலகத்துல அவங்கள தவிர அவ்வளவு அழகா நம்மளை ரசிச்சது வேற யாரும் இல்லை. நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது போட்டு பிசைஞ்சு இறைச்சி சிந்தி சாப்பிடுவோம். அதுல உள்ள மீதி பருக்கத்தான் அவங்களுடைய தேவாமிர்தமா இருந்துச்சு. திக்கி திக்கி பேசும் அந்த மலையில சொற்கள் இருக்குல்ல, அதுதான் அவங்களுடைய உலகத்தின் மிகப்பெரிய இசையா அவங்க பார்த்தாங்க. இவ்வளவு அழகா நம்மளை ரசிச்சு இவ்வளவு அழகா நம்மளை வளர்த்துருக்காங்க. அவங்கள நம்ம ஹாப்பியா வச்சுக்கிறோமா? அவங்களுடைய உண்மையான ஹாப்பி என்னன்னாவது நம்ம தெரிஞ்சிருக்குமா? வாங்க ஒரு குட்டி ஸ்டோரியோட பார்ப்போம். ஒரு பையன் இருக்கான். அவன் நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலையில செட்டில் ஆகிறான். நிறைய சம்பளம் வாங்குறான். அவனுடைய ஒரே ஒரு இலக்கு அவங்க அம்மாவை ஹாப்பியா வச்சுக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக அவன் வீடு வாங்கி தரான், காரு வாங்கி தரான். அவங்க அம்மா என்னென்னலாம் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் வாங்கி தரான். அவங்க அம்மாவும் அதை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் இவன் மனசுல ஏதோ ஒரு விஷயம் குறுகுறுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம அம்மா இன்னும் ஹாப்பியா இல்லை, அவங்களுக்கு இன்னும் ஏதோ தேவைப்படுது அப்படின்னு இவனுக்கு தோணுது. காலங்கள் கடந்து போகுது. ஒரு நாள் அவனோட ஆஃபீஸில் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம். அவனோட சீனியர் ஆஃபீஸர் எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அதை சரி பண்ணவே முடியல. இவன் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ராவான். அடுத்த 5 நிமிஷத்தில் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறான். இதை கவனித்த அந்த சீனியர் ஆஃபீஸர் ஒரு நாள் அவங்க அம்மாவை தற்செயலாக பார்க்கும்போது இதை பற்றி சொல்கிறாங்க. உங்கள் பையன் ரொம்ப திறமசாலி மட்டும் இல்லை, ரொம்ப குணசாலியும் கூட. உங்கள் பையனை நீங்கள் ரொம்ப அழகாக நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதை கேட்ட அந்த தாய் அப்படியே கண்ணு தண்ணி வடிக்கிறாங்க. இவ்வளோ நாள் இல்லாத ஹாப்பி அவங்களுக்கு அப்போ தான் கிடச்சிருக்கு. மிகப்பெரிய ஹாப்பி. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் அந்த பையனுக்கு புரியுது, நம்ம அம்மாவை சந்தோஷப்படுத்த எதையோ தேடிக்கிட்டு இருந்தோம், அவங்களோட சந்தோஷம் முழுக்க இதில் இருக்குது அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளுடைய அம்மாக்கள் எப்போவுமே நம்மக்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, என் பையன் திறமசாலி, என் பையனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கு ஒரு ஆழ்ந்த காரணங்கள் இருக்கு. அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னா, என் பையனுக்கு எல்லாம் தெரியணும், என் பையனை என்னை விட பெஸ்ட்டாக இருக்கணும், என்னை விட அறிவாளியாக இருக்கணும், என்னை விட திறமசாலியாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிற அந்த எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக என் பையனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவங்க நம்புறது. அவங்களுடைய எதிர்பார்ப்புலாம் ஒன்று தான். இப்போ நான் வளர்த்த அந்த புண்ணியவதி யாருன்னு கேட்குற அந்த ஒற்றை வினாடி இருக்குல்ல, அதுதான் அவங்க வாழ்நாள் ஃபுல்லா பட்ட கஷ்டத்துக்கு அசல் வட்டி. திருவள்ளுவர் சொல்லுவார்ல, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது தன்னை பெற்றெடுக்கும் போது கூட அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. தன் பையன் திறமசாலி குணசாலின்னு மற்றவங்க சொல்லும் போதுதான் அவங்க இந்த உலகத்திலே மிகப்பெரிய சந்தோஷத்தை அடையிறாங்க. இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய சந்தோஷம். இதுதான் பெரியாரிட்டி ஹாப்பி. அப்படின்னா இது இல்லாம அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? அவங்களுக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு விஷயம் செய்யும் போது, அம்மா இதை இப்படி செய்யலாமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா, அந்த ஒற்றை வார்த்தை தன்னுடைய பையனுக்கு இன்னும் தன்னுடைய வழிகாட்டுதல் தேவைன்னு நினைக்கக்கூடிய அந்த ஒற்றை தருணம் அவங்களோட தனிமையில இருந்து மீட்டெடுக்கப்படுது. அவங்க சொன்ன கதையே 100வது டைம் சொல்லும் போது கூட சலிப்பே இல்லாம அவங்க அருகில உட்கார்ந்து நீங்க கேட்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற அந்த 1 மணி நேரம். அவங்க எப்பவுமே எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தேவை இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்லாமலே அந்த புரிஞ்சு அதை செய்யக்கூடிய தருணங்கள் இருக்குல்ல, அதுதான் மௌனத்தின் ராகமா இருக்கு. சின்ன வயசுல நம்ம அவங்களுடைய விரலை பிடிச்சு நடக்கும்போது எவ்வளவு பாதுகாப்பா உணர்ந்திருப்போம். நம்ம அதை திருப்பி கொடுக்கணும். எதுவா இருந்தாலும் நான் இருக்கேம்மான்னு அந்த சொல்லக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தை 100 வயசு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கும். இப்ப மிகப்பெரிய தலைமுறை மாற்றம் வந்துருச்சு, பெரிய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. நமக்கு ஒரு சில விஷயங்கள் ஈஸியா புரியுது, ஆனா அவங்களுக்கு எல்லாமே புதுசா இருக்கு. புரியறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு டைம் நம்ம சொல்லித்தரோம், 2வது டைம் கேட்கும் போது எத்தனை வாட்டி உனக்கு சொல்லி தரதுன்னு எரிஞ்சு விழறோம். நம்ம கையை பிடிச்சு கற்றுக் கொடுக்கும் போது அவங்க எவ்வளோ பொறுமையா இருந்திருப்பாங்க. நம்ம விழும்போதெல்லாம் எத்தனை முறை அவங்க தூக்கி விட்டுருப்பாங்க. இது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்கறது. இதை நம்மளால செய்ய முடியலன்னா இவ்வளோ படிச்சு என்ன பயன்? இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து என்ன பயன்? நம்ம கண்ணீரை சிரிப்பா மாற்றி நம்மளை வளர்த்த அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு சிரிப்பை கொடுப்போம். என்னுடைய அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக நினைக்கிற விஷயத்த கமெண்டில் சொல்லுங்கள்.
நான் சொன்ன விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.